வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் 2024 ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், அதாவது டிஎன்காசா பிஜி 2024 அட்மிஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சு ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்காசா பிஜி ரேங்க் லிஸ்ட் 2024 அஸ் பர் தி ஷெட்யூல் படி வந்தோன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக 10/8/2024 அன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அஸ் பர் தி ஷெட்யூல் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ நமக்கு கொடுத்துருந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக கொடுத்துருந்த ஷெட்யூல். ஸோ மாணவர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் அப்படின்ட்டு 10/8/2024 தான் அஸ் பர் டிஎன்காசா பிஜி அட்மிஷன்ஸோட ஷெட்யூலில் நமக்கு கொடுத்துருந்தது. ஆனால் இந்த ஷெட்யூல் படி ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, 10/8/2024 அன்னைக்கு இன்னும் டிஎன்காசா பிஜி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பர்டிகுலர் வெப்சைட்ஸ், காலேஜோட வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ராணி மேரி, குயின்ஸ் மேரி காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் சென்னை, ஸோ டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வெப்சைட்ஸ்லையுமே வந்து டாப் மோஸ்ட் காலேஜோடைய வெப்சைட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. இன்னும் அந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ஸில் வந்து பிஜியோடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக 10/8/2024 தான் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாட்டர்டே இருக்கிறதுனாலயா என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் ஒரு புது அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, சம் காலேஜஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாகவே கால் பண்ணுறாங்க. நீங்கள் பர்டிகுலராக வந்து ஒரு 4-5 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த காலேஜஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிஜி ஆன்லைன் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்ட்டு கால் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஜி ரேங்க் லிஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கான வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஃபோன் கால் கான்வர்சேஷன் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு அஃபிஷியலாகவே நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இந்த அப்டேட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஆக்சுவலாக 10/8/2024 வந்து பிஜி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷெடியூலில். ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு அஃபிஷியலாக அந்தந்த காலேஜோட வெப்சைட்ஸில் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நாளைக்கு சண்டே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கன்ஃபார்மாக 100% நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு வெப்சைட்டில் வந்து அந்தந்த காலேஜோட வெப்சைட்ஸில் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டே வந்து 100% நமக்கு ரெஸ்பெக்டிவ் காலேஜ் வெப்சைட்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து சின்ன டிலே, ஒன் டே டிலே ஆகுது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து அஸ் பர் தி ஷெட்யூல் நடக்கும் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் அஸ் பர் தி ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 13/8/2024 14/8/2024 நடக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 19/8/2024 23/8/2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாக கொடுத்துருக்கிற டேட் இந்த 19/8/2024 23/8/2024 வரைக்கும். ஸோ இந்த டேட்ஸ்லையுமே சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது காலேஜஸை பொறுத்து சில காலேஜஸ் வந்து இந்த டேட்ஸ்லேயே கண்டக்ட் பண்ணலாம், சில காலேஜஸ் கொஞ்சம் ஏர்லியராக கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சில காலேஜஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக 24, 25ஆம் தேதி அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றின அந்த அஃபிஷியலாக ஸோ இந்தந்த காலேஜ் வந்து எப்போ கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அந்தந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வெப்சைட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கவுன்சிலிங் டேட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தந்த பர்டிகுலர் காலேஜோட வெப்சைட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கன்ஃபார்மாக இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இது காலேஜஸை பொறுத்து இந்த கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணால் சின்ன மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்றத தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.